இங்க ஒருத்தன் பாத்தீங்கன்னா ஒரு ஹை செக்யூரிட்டியான ஜெயில இருந்து தப்பிக்க பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்காக அவன் என்ன பண்ணுவானா, அங்க இருக்கிற போலீஸ் இருக்க சாவி வந்து பார்த்து வச்சுப்பாங்க. இவன் ஒரு பயங்கர புத்திசாலிங்க, கண்ணாலே பார்த்தோன்னே எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுப்பாங்க. அடுத்ததான் அவன் என்ன பண்றானா, அவனோட செல்லுக்கு போயிட்டு அந்த சாவி வந்து கொஞ்சம் கொஞ்சமா உரைய ஆரம்பிக்கிறாங்க. அப்பப்ப டைம் கிடைக்கிற நேரம் போல அந்த சாவி வந்து பார்த்து வச்சுப்பாங்க. அதனால அந்த சாவி செய்யறதுக்கான ப்ளூ பிரிண்ட்டையும் அவர் ரெடி பண்ணிடுவாங்க. அடுத்ததான் அந்த சாவி எதுல செய்யலான்னு யோசிப்பாங்க. அவன் பாத்தீங்கன்னா அந்த ஜெயில மர வேலை செய்யற இடத்துல தாங்க அவன் வந்து வேலை செய்வான். அதனால அவன் என்ன பண்ணுவான்னா, அங்க இருக்கிற சின்ன சின்ன மரத்துண்டுக்கெல்லாம் சேர்த்தி அவனோட பிளாஸ்க்ல வந்து மறைச்சு வச்சிருவாங்க. இருக்கிற போலீஸ் வந்து கண்டுபிடிக்காததுக்கோசரம் அவன் வந்து ஒரு துணியை வச்சு மறைச்சு வச்சிருவாங்க. அடுத்ததான் பாத்தீங்கன்னா அந்த போலீஸ்காரங்க என்ன பண்றாங்கன்னா, அவன் அந்த கைதிங்களோட பிளாஸ்க் வந்து செக் பண்ணுவானுங்க. அடுத்ததான் பாத்தீங்கன்னா அந்த போலீஸ்காரன் இவனோட பிளாஸ்கையும் செக் பண்ணலான்னு வாங்குறாங்க. அந்த போலீஸ்காரனும் பாத்தீங்கன்னா அந்த பிளாஸ்கை செக் பண்றாங்க. ஆனா அதுல எதுவும் இல்லைங்க. ஏன்னா அவன் வந்து துணி வச்சு மறைச்சு வச்சிருப்பாங்க. அவனோட செல்லுக்கு போயிட்டு அவன் கொண்டு வந்த மரத்துண்டுகள்லாம் யூஸ் பண்ணி ஒரு சாவியை வந்து செஞ்சிட்டு இருக்காங்க. அவனு நினைச்ச மாதிரியே அந்த சாவியும் வந்து அவன் செஞ்சு முடிச்சிடுறாங்க. சாவியும் பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற கேட்ல வந்து அவன் போட்டு பாக்குறாங்க. அந்த கேட்டும் பாத்தீங்கன்னா ஒரிஜினல் சாவி போட்டா எப்படி ஓபன் ஆகுமோ அது மாதிரி அந்த கேட்டு ஓபன் ஆக ஆரம்பிக்குதுங்க. ஒரு வழியா அந்த கேட்டையும் ஓபன் பண்ணி யாருக்கும் தெரியாம அந்த ஜெயில விட்டு அவன் தப்பிச்சிடுறாங்க.